பாத்துக்கடா வாத்தியார. என்னடா உளர்ற ராஜா? நான் ஏதோ சாமர்த்தியமா பேசி உன் கல்யாணத்துக்கு நம்ம வாத்தியார வரவழை செய்துட்டேன். ஆனா இன்னைக்கு இங்க எவ்வளவோ பெரிய மனுஷங்கள்லாம் வந்திருந்தோம் நம்ம வாத்தியார் இல்லாதது எவ்வளவு பெரிய குறைன்றது நல்லா உணர்ந்துட்டேன். என் மனசே என்ன மன்னிக்க மாட்டேங்கிறான் ராஜா. அதனாலதான் இருக்கிற நம்ம வாத்தியார மானசீகமாக இங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். நமக்கு எழுத படிக்க கத்துக் கொடுத்ததே நம்ம வாத்தியார் தானடா. அவர் கத்துக் கொடுத்த எழுத்துலயே அவரை பாத்துக்கடா. நீ சொல்றது ராஜா, தெருவில் போகும்போது எங்கேயோ தெரிகிற கோபுரத்தை பார்த்து நாம கும்பிடுறோம். ஏன் கோபுரம்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு பின்னால கோயில்னு ஒண்ணு இருக்கும். கோயில்னு ஒண்ணு இருந்தா அதுல ஒரு தெய்வம் இருக்கும். அந்த தெய்வம் நமக்கு அனுகிரகம் செய்யுன்ற நம்பிக்கையில தான் அப்படி கும்பிடுறோம். அது போலத்தான் வாத்தியார் வேதாச்சலம்ன்ற இந்த போர்டு ஒரு கோபுரம். இந்த கோபுரத்துக்கு பின்னால நம்ம வாத்தியாருங்கிற தெய்வம் மானசீகமா இருந்து உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும். கும்பிடுறான். வீடா இது? நரகம் நரகம். அரிசி இருக்கா, உப்பு இருக்கா, புளி இருக்கா, இல்ல இங்க யாருக்காவது பொறுப்பு தான் இருக்கா? வேலைக்கு கொட்டிக்கிறதுக்கு மட்டும் ஆள் இருக்குது. அம்மா, நமக்குள்ள 1000 கஷ்டங்கள் இருக்கலாம். அதுக்கு ஏமா இந்த படத்தை தூக்கி எறிஞ்ச? நேரா இருந்திருந்தா ஆளையா தூக்கி எறிஞ்சிருக்கேன். அவன் உனக்கு என்னம்மா கெடுதல் செஞ்சான்? எனக்கு செஞ்சா என்ன, என் புருஷனுக்கு செஞ்சா என்ன? அப்பவே எங்க அண்ணன் தலையா அடிச்சுட்டான். கேட்டானா? பாலால குளிச்சு தயிரால தலை முழுகிட்டு இருந்தவா இங்க வந்து கை கட்டி நின்று கஷ்டப்படணும்னு என் தலையில எழுதி இருக்க. என்னம்மா நடந்தது? ஏன் இப்படி ஆத்திரப்படுற? ஆத்திரப்படுறேனா? ஏதேது இல்லாத குடும்பம் பெருசா இருக்க இந்த பொல்லாப்பு பட்டை வாங்கி கட்டிக்கிறது. நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம், வாழ திறந்தா குத்தமா? அப்பா கட்டாதமா. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க காதல விழுந்தா கேவலமா நினைப்பாங்க. இன்னும் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாத்தையும் தான் மார்வாடி கடையில அடகு வச்சாச்சே அந்த மகராசன் படிப்புக்காக. இன்னும் நான் மானத்தை அடகு வைக்கலம்மா. ராவும் பகலும் மாடா உழைச்சி என் புருஷன் 4 காசு சம்பாதிச்சு கொண்டு வரலன்னா நீங்க சொல்றீங்களே அந்த பானம் நேரம் ஏழமே போயிருக்கும். வீட்டை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? இல்ல கவலைப்பட்டுதான் என்ன ஆயிட போகுது? மணி அடிச்சா சோறு இருக்கவே இருக்கு. மீனாட்சி அம்மன் கோயில் உண்டை கட்டி உங்களை மாதிரி எங்களால சோறு கண்ட இடம் சொர்க்கம், சின்ன கண்ட இடம் தூக்கன்னு இருக்க முடியாது. என்னைக்கு இருக்கேன்னா முடிவு காலம் வரப்போதோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. பார்த்து நடக்கணுமா? எப்படி நடந்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அம்மா, தாயே, மீனாட்சி, லோகமாதா, அடுத்த ஜென்மத்தில் நீ எங்களை படைக்கும் போது கண் இருக்கிற இடத்துல இதயத்தை வச்சு இதயம் இருக்கிற இடத்துல கண்களை புதைச்சிருமா. அப்பதான் நாங்க இந்த உலகத்தை இதயத்தால பார்க்க முடியும். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். பரவாயில்ல சார். எப்படி சார் இருக்கீங்க? இருக்கனே. சோறு கண்ட இடம் சொர்க்கம், சின்ன கண்ட இடம் தூக்கம்னு. என்ன விஷயம் சார்? உங்க முகத்துக்காகத்தான் இவ்வளவு நாளும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ சொல்ல போறேன். ஆமா சார். அவன் ஒருத்தனால மற்ற தொழிலாளர்கள் கெட்டு போடுவாங்க போட்டுருச்சு. நானும் அன்பா சொல்லி பார்த்தேன், அதிகாரத்தாலையும் கண்டிச்சு பார்த்துட்டேன். அவன் எதுக்குமே திறனதா தெரியல சார். இதனால என் தொழிலே பாதிக்கப்பட்டுடுமோங்கிற பயத்தினால தான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு போறான்னு வந்தேன் சார். இதுக்கு முன்னெல்லாம் நீ அவனை பத்தி சொல்றப்போ கண்டிக்கிறேன்னு சொன்ன. ஆனா இப்ப நீ அவனை சொல்றத பார்த்தா கண்டிச்சு நீ பிரயோஜனம் இல்லை, தண்டிக்கத்தான் செய்யும். நான் சொல்றேன், அவனை வேலையை விட்டு நிக்க. நீ முற்றுவ வேலையை விட்டு நிக்கிறதுல எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. உன்னுடைய நிலைமையில நான் இருந்தா இதைத்தான் போயிட்டு வரேன் சார். உபச்சாரம் பலமா இருக்கு. என்னடி காபி இவ்வளவு கொதிக்குது? என் மனசு கொதிக்கிற மாதிரி காபியும் கொதிக்குது. உன் மனசு ஏண்டி கொதிக்குது? புருஷனுக்கு வேலை போயிடுச்சுன்னா பொண்டாட்டி மனசு குழுகுழுன்னா இருக்கும். ஆமா, இது எப்படி உனக்கு தெரியும்? முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களை வேலையை விட்டு நீக்கிறது யாரு?
இந்த ஒர்க் ஷாப் ஓனர் தங்கராஜ் பையன். அதுதான் இல்ல, உங்க வேலையை விட்டு நீக்குனதே உங்க அப்பா. என்ன சொல்ற? ஆமாங்க, அந்த தங்கராஜ் இங்க வந்திருந்தாரு. நீங்க தான் வேலையில கலாட்டா பண்ணதாக இங்க வந்து புகார் பண்ணாரு. உடனே உங்க அப்பா அப்படியா செஞ்சா அந்த பையனை வேலையை விட்டு நீக்குறேன்னு இவர் தாங்க சொல்லி கொடுத்தாரு. படிக்க வேண்டிய வயசுலதான் என்ன துடிக்க வச்சாருன்னு நினைச்சேன். இப்ப வாழ வேண்டிய வயசுல என் வயிற்றுல கொட்டிக்கிறாரா? நீங்க ஏங்க கவலைப்பட்டுக்கிட்டு? இந்த வேலை போனா வாழ்க்கையா பறி போயிடுமா? எங்க அண்ணன் கிட்ட சொன்னா 4 மாடு வாங்கி கொடுக்குறாரு. மேய்க்கிறதுக்கு இல்ல, பால் வியாபாரம் பண்ணி பழச்சுக்க. ஏண்டி, உங்க அண்ணன் கிட்ட போய் கேட்கற அளவுக்கு என்னன்னா அனாத பையனை பாத்தியா? வரேன். ஏன்பா பிரகலாத கதையிலமா தகப்பன் மகனுக்கு எதிரின்னு கேள்விப்பட்டிருக்க. ஆனா நம்ம வீட்டுல பெத்த தகப்பன மகனோட வேலைக்கு வேட்டு வச்சு சாப்பிட்டு இருக்க. அப்படி நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ண? என்ன சொல்ற? என்ன உங்களுக்கு பிடிக்கல? அதனால நான் வேலை செய்யற இடத்துல சொல்லி நிறுத்திட்டீங்க. அவ்வளவு வேலை. இதுக்கு மேல என்ன செய்வீங்க? நீங்க என்ன செய்ய முடியும்? எனக்கு நான் குறைக்க தெரியாதா? குறைக்க முடியாதா? இந்த சேவை தெரிஞ்சு உங்க மருமலை அவனை கொண்டாட்டி காலையில் சுற்றுலா மூஞ்சில குறைக்க முடியாதா? உங்கள்கிட்ட என்னப்பா பேச்சு? எங்க அம்மாவோட பூர்வீக சொத்து நிலம் இருந்தது 3 காரி நிலம். அதை கொடுத்த அவன் வித்து வேற வியாபாரம் பண்ணி குறைச்சிக்கிறேன். அது வந்து எங்க அம்மாவோட நிலம். உங்க துட்ல எனக்கு நயா பைசா வேண்டாம். அன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி ஒரு நயா பைசா மிட்டாய் கோசம் நானும் கை நீட்டினது கிடையாது. நீங்களும் எனக்கு தந்தது கிடையாது. இது பூர்வீக சொத்து. இந்திய சொத்துரிமை சட்டப்படி எனக்கு சேர வேண்டிய சொத்து. இது வாஸ்தவம் தான், சேர வேண்டிய சொத்து தான். அது மூழ்கி போச்சு. மூழ்கிடுச்சா? ஏப்பா பெத்த பிள்ளையதான் தலைமுடி விட்டீங்க. நிலத்தையுமா? வேற என்ன, ராஜா படிப்புக்காக அடமானம் வச்சிருந்தேன். அதை மீட்கவே முடியாம போயிடுச்சு. யாருடைய நிலத்தை யாருக்காக அடகு வச்சீங்க? ஊர்வலத்துல எல்லாம் பெத்த பிள்ளைக்கோசம் சொத்து சேர்ப்பாங்கன்னு பேரு. இங்க என்னடா எனக்குன்னு இருந்த கொஞ்ச நிலத்தை அதுவும் எவனுக்கோன்னு வித்திருக்கீங்களப்பா. இது என்ன நியாயம்? என்ன நியாயம்னு கேட்கிறேன். உங்களை சொல்லி குத்தம் இல்லப்பா. நான் வந்த வேலை எப்படி? இங்க வாங்க. இதோ வரேன். வாங்க. ஏங்க அதுகிட்ட போய் வளவலான்னு பேசிக்கிட்டு ஏதாவது உரைக்கிற ஜென்மமா இருந்தா சொன்னா புரியும். அதுக்குதான் சூடு பண்ணவே கிடையாது. யாரடி சொல்ற? அதான் உட்காந்துட்டு இருக்க இடிச்ச புரியாட்டம். வியாதி வகையில போகாம அந்த கிடத்தான் சொல்றேன். என்னடி சொன்னேன்? அவர் யாருன்னு நினைச்ச? யாரடி அவன கேவலமா பேசுற? என்ன பெத்த அப்பண்டி. அப்பா மனக்குள்ள 1000 இருக்கும். அதை வச்சு அந்த உணவை பிரிச்செல்லாம நடக்கக்கூடிய காரியமா? ஏதோ எங்க அப்பா எனக்கு செஞ்ச துரோகத்துல வயிற்றுல நான் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா அதை நீ சாதகமாக்கிட்டு நீங்க பேசலாம்னு நினைக்கிறாங்க. பொண்டாட்டி ஆச்சேன்னு உயிரோட விடுறேன். இதே வார்த்தைய ஊருக்குள்ள எவனாவது சொல்லி இருந்தா கோடால பிடிக்க மாலையா போட்டுக்க வேண்டி. ஏன் இப்படி பேசலன்னு எனக்கு புரியுது. புருஷனுக்கு தான் வேலை போயிடுச்ச, குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போறான்னு நினைக்கிறியா? நாளைக்கே ஒரு வேலையில சேர்ந்து சம்பாதிச்சுட்டு வர வேண்டியதா? வந்தது 2000 ரூபாய் போட்டுருக்காங்க. மாமா என்ன மாப்பிள்ள, ரெடி ஆயாச்சா? தேர்தலுக்கு புறப்பட போறீங்க. எல்லா ஊரையும் நிதானமா அவசரப்படாம ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரணும். ஆமா, நாங்க பெரிய ஊட்டி கொடைக்கானல் போறோம். இதாரமா ஜாலியா சுத்தி பார்த்துட்டு நம்ம கிராமத்தை தானே நான் சுத்தி காட்ட போறேன். அதுவும் நல்லதா போச்சு. மாப்பிள்ள நம்ம கிராமத்தை பார்த்தே ஆகணும். ஏன்னா நமக்கு எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு மாப்பிள்ள பத்திரத்துக்கு தான் பார்த்தார். நேரடியா பாக்கலையே. மாப்பிள்ள 5 கேணி இளநீ தண்ணி மாதிரியா இருக்கும். முழுகி முழுகி எழுந்திருக்கலாம். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? நாங்க புறப்படுறதுக்கு நேரம் ஆகுது. பட்லரா யாரு? புதுசா ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன், பாருங்க. சரி சரி, ராகாலம் வரத்துக்குள்ள புறப்படணும். வாங்க. அப்பா பட்லர், டிக்கில சாமான்லாம் எடுத்து வந்து வை. ஆமா விஜயா. என்ன சித்திரவதை பண்றதே முடிவு செஞ்சிட்டியா? கல்யாணத்தன்னைக்கு சவதா வந்த, இன்னைக்கு இந்த வீட்டுக்கே பட்டரா வந்திருக்கியடா. இதெல்லாம் என்னடா இது? ராஜா, நீ என்ன சரியாவே புரிஞ்சுக்கல. நீ இங்கேயும் நான் வேற எங்கேயுமா இருக்க என்னால முடியல. எனக்கு வேலையை வேணும், உன் கூட இருக்கணும். அதுவும் இல்லாம வேற சில நன்மைகளையும் உத்தேசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்துட்டேன். சீக்கிரம் வாயா வையாவே.
சாமி தொட்டா தாரி குத்தம் ராமம்மா நீ கையோடு அள்ளி போடு முத்தம் ராமம்மா நாடத்தை மூடம்மா ஆசையை காட்டம்மா வந்த உடம்பு அதன் சாரம் என்ன காட்டு ரெண்டி கொஞ்சம் தீரும்பு தாலி கட்டு வேலைக்கு வந்த உடம்பு அதன் சாரம் என்ன காட்டு ரெண்டி கொஞ்சம் தீரும்பு அஞ்சாதேனுக்கு எல்லாம் ஓடி போகுனே கொஞ்சவா சொல்லம்மா ராமையா சொன்னா சொல்லு ராமையா பாத்திரத்தில் பால் எடுக்க சாத்திரம் என்ன உன்னை பார்ப்பதற்கு